இன்னைக்கான டாபிக் நம்ம பிறர்கிட்டேந்து மற்றவங்க கிட்டேந்து வாங்கக்கூடாத ஒரு 3 பொருட்கள். இதை வாங்கவே வாங்காதீங்க, பிரச்சனை வந்துடும், வேண்டாம் அப்படின்னா எதெல்லாம்? முக்கியமாக ஒரு 4-5 பொருள் இருக்குமா. அதுவும் வீட்டில் இருக்க ஒரு பெண்கள் மகாலட்சுமி, ஒரு வீட்டுக்கு மருமகளாக வந்தாலும் சரி, இல்லை நம்ம வீட்டு பொண்ணாக இருக்கணும் சரி, அந்த தவறை மட்டும் அந்த 4-5 விஷயம் பண்ணாமல் இருந்தீங்களே, அந்த வீட்டில் இந்த தரித்திரம்ன்றது ஒன்று வராது, குறைவுன்றது ஒன்று வராது, கஷ்டன்றது ஒன்று வராது, மன உடைச்சல்ன்றது ஒன்று வராது. வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு தீய சக்தின்றோம் இல்லையா, வீடியோ ஒரு தலிந்தரம்னா தரித்திரம். ஸோ இது வராது. இதெல்லாம் வராமல் காட்டுறோன்னா இந்த ஒரு 4-5 வருஷத்துல நீங்கள் வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா இரவு டெய்லியும் வாங்கி தான் ஆகணும், கொடுக்க ஆரம்பித்தாலும் நீங்கள் கொடுத்தே ஆகணும். அந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு இயற்கை ஏற்படுத்தி கொடுத்துரும். எப்போ படம் அவன் கொடுக்க போகிறான், போய் கேட்டு கொடுப்பான் அப்படின்ற மாதிரி திசை உங்கள் பக்கம் மாறும். இல்லை இவன் இந்த டைம் கொடுக்க மாட்டான், இந்த டைம் செய்ய மாட்டான்ற இயற்கையே நம்மளை வாட்ச் பண்ணும். ஸோ இதுதான் விஷயம். ஸோ இந்த 4 விஷயத்த 5 விஷயத்தும் கொடுக்கவும் செய்யாதீங்க, வாங்கவும் செய்யாதீங்க. முக்கியமாக இரவு 6 மணிக்கு மேலே விளக்கு வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பொருள் யார்கிட்ட கைமத்த வாங்காதீங்க. மர்ஜின் மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவாங்கரை ட்ரிபிளம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், இன்னைக்கான டாபிக் நம்ம பிறர்கிட்டேந்து மற்றவங்க கிட்டேந்து வாங்கக்கூடாத ஒரு 3 பொருட்கள். இதை வாங்கவே வாங்காதீங்க, பிரச்சனை வந்துடும், வேண்டாம் அப்படின்னா எதெல்லாம் சொல்லுவீங்க? முதல்ல கடன் வாங்காதீங்க. அது என்ன உண்மைதான், என்னைக்கு இருந்தாலும் அது பிரச்சனை தான். சரிங்களா? வாங்கக்கூடாத ஒரு விஷயங்கள் நிறைய இருக்குமா. அதில் முதல்ல ஒரு கடன். ஏன்னா நம்ம நாடி வரவங்களும் சரி, அவங்க எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி, நல்லா இருக்கணும். ஸோ கடன் மட்டும் வாங்காதீங்க. ஒன்று. முக்கியமாக ஒரு 4-5 பொருள் இருக்குமா. அதுவும் வீட்டில் இருக்க ஒரு பெண்கள் மகாலட்சுமி, ஒரு வீட்டுக்கு மருமகளாக வந்தாலும் சரி, இல்லை நம்ம வீட்டு பொண்ணாக இருக்கணும் சரி, அந்த தவறை மட்டும் அந்த 4-5 விஷயம் பண்ணாமல் இருந்தீங்களே, அந்த வீட்டில் இந்த தரித்திரம்ன்றது ஒன்று வராது, குறைவுன்றது ஒன்று வராது, கஷ்டன்றது ஒன்று வராது, மன உடைச்சல்ன்றது ஒன்று வராது. வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு தீய சக்தின்றோம் இல்லையா, வீடியோ ஒரு தலிந்தரம்னா தரித்திரம். ஸோ இது வராது. இதெல்லாம் வராமல் காட்டுறோன்னா இந்த ஒரு 4-5 வருஷத்தை நீங்கள் பண்ணாமல் இருக்கணும். அது என்ன அந்த 4 விஷயம்னா, முக்கியமாக பெண்களுக்கு குறிப்பு தான் இது. ஒன்று, முதல்ல பிறர்னா நீங்கள் ஃப்ளாட்டில் இருக்கீங்க, டக்குன்னு உங்ககிட்ட காலி ஆயிடுச்சா, ஒன்றுமே இல்லை, ஆஃப் பண்ணிட்டு போய் கடையில் வாங்கிக்கிங்க. பக்கத்தில் வாங்கி தான் போட்டு உடனே சமைச்சு நீங்கள் ஐநா சபையில் போய் உட்கார போகிறது இல்லை. தான் உண்மை. 10 நிமிஷம் கழிச்சு கூட நீங்கள் சமைக்கலாம், ஒன்றும் ஆகிடாது. இல்லையா, சமைக்கிறதுக்கு முன்னாடி இருக்கான்னு பார்த்துட்டு சமைக்க ஆரம்பிங்க. இல்லைன்னு தெரிஞ்சு அடுப்பை பற்ற வச்சுட்டு பாதியில் கொதிக்கும் போது அக்கா கொஞ்சம் அது கொடுங்க, அக்கா கொஞ்சம் வாங்கிட்டு, அது என்ன செய்யணும்னா, வாங்குற உங்களுக்கும் பிரச்சனை, கொடுக்குற அவங்களுக்கும் பிரச்சனை. அவங்க முழு மனசோடு தருவாங்களா அரை மனசோடு தருவாங்க உங்களுக்கு தெரியாது, ஆனால் சிரிச்சிட்டே கொடுவாங்க, அது நல்லா இருக்காது. அதனால் அது செய்வாங்க. அது என்ன வாங்கக்கூடாதுன்னா, முக்கியமாக எண்ணெய் வாங்கக்கூடாது. எந்த எண்ணெயாக இருந்தாலும் சரி, எண்ணெய் பிறர்கிட்ட உள்ளிட்ட வாங்கக்கூடாது. ஒன்று. 2வது, புளி வாங்கவே கூடாது. சரிங்களா? ஸோ 3வது பார்த்தீங்கன்னா உப்பு பிறர்கிட்ட வாங்கவே கூடாது. சரிங்களா? சர்க்கரை, அரிசி இதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம், நான் சொல்கிறது வாங்கக்கூடாத விஷயம். ஸோ உப்பு வாங்கக்கூடாது. 4வது, தீப்பெட்டி, மேட்ச் பாக்ஸ், இங்கிலீஷில் மேட்ச் பாக்ஸ். ஸோ தீப்பெட்டின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையாக ஒரு டக்குன்னு உங்களுக்கு இல்லையா, பிஃபோராக வாங்கி வச்சுக்கிங்க. அப்படி இல்லைன்னா ஆஃப் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. இது அதிகமாக கோவிலில் வாங்குவாங்க பாய். கோவிலில் வாங்குவாங்க. நம்ம வத்தி ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா அவங்க கருமா குறைக்கிறதுக்கு அவங்க வத்தி ஏற்றிக்கிட்டு இருப்பாங்க, விளக்கு போட்டுட்டு இருப்பாங்க, நேர்த்திக்கடன் பண்ணிட்டு இருப்பாங்க. டக்குன்னு அதில் அந்த அகல் விளக்கில் போய் நம்மளால அகல் விளக்கு ஏற்றிடுவாங்க. அதில் ஏற்றினா கொஞ்சம் கொடுங்களேன் வத்தி ஏற்றிக்கிறேன்னு. அந்த தவறு செய்யாதீங்க. தீன்றது அது ஒரு ரொம்ப பவரானது. இறைவன் இருமில் இருப்பான், துருமில் இருப்பான்றதை விட முக்கியமாக தீயிலும் இருப்பான். ஆமாம்மா, பஞ்சபூதத்துல மெயினே நெருப்பு தான். உண்மை. சிவபெருமான் நெருப்பு சொரூபம் தான். புரியுதுங்களா? நெருப்பு தான் அக்னி. சமைச்சாதான் சாப்பாடு. சமைக்காம என்ன உணவு இருக்கு சொல்லுங்க? ஸோ அந்த மாதிரி அக்னின்றது ரொம்ப இங்கே நெருப்பு இல்லாத விஷயமே இல்லை. புரியுதுங்களா? தண்ணி கூட சில இடத்துல நான் கூட தண்ணி ஏதோ ஒன்று பண்ணிக்கிறாங்க, நெருப்பு இல்லாமல் என்ன பண்ண முடியும்? ஏன்னா தண்ணின்றது இயற்கையாக உருவாகும், நெருப்புன்னு நம்மளும் உருவாக்கலாம். ஸோ நெருப்புட விஷயம். ஸோ வெத்திப்பட்டி, இந்த மாட்ச் பாக்ஸு, இந்த லைட்டு, இந்த மாதிரி விஷயத்தை டக்குன்னு யார்ட்டையும் கை நீட்டி வாங்காதீங்க. இது யாருக்கு சொல்கிறேன்னா, முக்கியமாக வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு சொல்கிறேன். அரிசி வாங்குறீங்களா வாங்கிக்கிங்க, சர்க்கரை வாங்குறீங்களா வாங்கிக்கிங்க, கொடுக்குறீங்களா கொடுங்க, தப்பு இல்லை. அதுவுமே பார்த்தீங்கன்னா விளக்கு வச்சதுக்கப்புறம் சுத்தமாக செய்யக்கூடாது.
எப்படி மாலை பொழுதுல மாலை பொழுது இந்த குடுக்கல் வாங்கலே வச்சுக்காதீங்க. அப்படி வைக்கணுன்ற அவசியம் இருந்தால் 5 மணி 6 மணிக்குள்ளே முடிச்சிருங்க. விளக்கு போட்டுட்டிங்கன்னா ஸோ யாருக்குமே எதுவுமே கொடுக்காதீங்க. நீங்களும் போய் கை நீட்டி வாங்காதீங்க. வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா இரவு டெய்லி வாங்கி தான் ஆகணும். கொடுக்க ஆரம்பித்தாலும் நீங்கள் கொடுத்தே ஆகணும். அந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு இயற்கை ஏற்படுத்தி கொடுத்துரும். எப்போ படம் அவன் கொடுக்க போகிறான் போய் கேட்டு கொடுப்பான் அப்படின்ற மாதிரி திசை அவங்க பக்கம் மாறும். இல்லை இவன் இந்த டைம் கொடுக்க மாட்டான், இந்த டைம் செய்ய மாட்டான்ற இயற்கையே நம்மளை வாட்ச் பண்ணணும். ஸோ இதுதான் விஷயம். ஸோ இந்த 4 விஷயத்த 5 விஷயத்தும் கொடுக்கவும் செய்யாதீங்க, வாங்கவும் செய்யாதீங்க. முக்கியமாக இரவு 6 மணிக்கு மேலே விளக்கு வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பொருள் யார்கிட்ட கைமத்த வாங்காதீங்க. முடிஞ்சவங்க எல்லாமே நீங்கள் மாதம் குறையாமல் உங்கள் வீட்டில் நிறைய வாங்கி வைங்க. 100% மேலே உங்கள் வீட்டில் பர்க்கத் வந்துக்கிட்டே இருக்கும். பர்க்கத்னால் லக்ஷ்மி கலாச்சமாக இருக்கும். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். சிறப்பு பாய், ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. எந்தெந்த பொருட்களை பிறர்கிட்டேருந்து நம்ம கடனா வாங்கக்கூடாது, நம்மளும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். அற்புதமான பதிவு. நன்றி பாய். நன்றிம்மா.